திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவை 13வது பாடல். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குரோகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். திருச்சிற்றம்பலம். 13வது பாட்டில் இந்த தோழிகள்லாம் சேர்ந்து நீராடக்கூடிய அந்த நீர் நிலையவே சுவாமியும் அம்பாளுமான ஒரு ரூபத்தில் பார்க்குறா. அதனால அங்கே நீர்நிலையில் தென்படக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே சுவாமியும் அம்பாளுமான ஒரு பார்வையாகவே பார்க்குறா. அதை எப்படி சொல்கிறா அப்படின்னா, பைங்குவளை கார்மலரால் புதுசாக கருமையாக ரொம்ப அழகாக நிறைய குவளை மலர்கள் அந்த நீர்நிலையில் பூத்துருக்கான். புதுசாக பூத்திருக்கு. கருமையான நிறத்தில் அந்த பூக்கள், குவளை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்கள் அந்த நீர்நிலையில் அப்படியே பூத்து குலுங்கின்னு இருக்கு. அந்த குவளை மலரை பார்க்குறச்சே அம்பாள் ஞாபகத்துக்கு வராளாம். அம்பாள் கருமையான நிறத்தில் அவ்வளவு அழகாக இருப்பாளாம். அதனால அந்த குவளை மலரை பார்க்குறச்சே குவளை மலரையே அம்பாளாக பார்க்குறா. செங்கமல பைம்போதால் செகப்பாக இருக்கக்கூடிய தாமரைகளும் அங்கே பூத்துருக்கு, புதுசாக பூத்துருக்கு. ஏன்னா கார்த்தால வேலை இல்லையா, அதனால அப்படியே அந்த சூரியன் வரத்துக்கு முன்னாடி மெதுவாக பூக்க தொடங்கின்னு இருக்கும். சூரியன் வந்தோடனே முழுசாக பூத்துடும். அப்படி அந்த புதுசாக பூக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த தாமரை மலர்களும் அந்த தடாகத்தில் நிரம்பி இருக்கு. அதை பார்க்கும்பொழுது சிவபெருமானோட ஞாபகம் வருது. சிவபெருமான் செம்மையான நிறத்தில் இருப்பாராம். அதனால அதை பார்க்கும்பொழுது அந்த தாமரை மலரையே சிவபெருமானாக பார்க்குறா. அங்கங்குருகினத்தால், குருகு அப்படின்னா பறவைகளோட சத்தங்கள் நிறைய கேட்டுட்டே இருக்கான். ஒரு நீர்நிலைக்கு போனால் நமக்கு தெரியும், ஒரு காவேரியே இருக்குது, நம்ம நதிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நதியோரத்தில் மரங்கள் நிறையா இருக்கும். கிளைகளோட கூடிய பெரிய மரங்கள் நிறையா இருக்கும். அந்த மரங்களில் கார்த்தாலையும் சாயந்தரமும் நம்ம போய் பார்க்கும் பொழுது அத்தனை பறவைகள் கூட்டமாக அப்படியே அங்கே உட்காந்துக்கும். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழத்தை சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கும். அது இளைப்பாறத்துக்கு உட்காந்துன்னு இருக்கும். அது வரும்பொழுதே ரொம்ப அழகாக ஒரு வரைபடம் போல் அதுக்குன்னு ஒரு வரைபடம் போட்டுண்டு பறந்து வரும். ஆனால் அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அப்படி கூட்டமாக வரதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதனால அதெல்லாமே சொல்கிறார். அங்கங்குருகினத்தால் அப்படி பறந்து வரக்கூடிய சத்தம் போட்டுண்டே வரக்கூடிய அந்த பறவைகளினுடைய சத்தம் அம்பாளினுடைய கை வளையலோட சத்தம் போல இருக்கான். அதனால அதை கேட்கும் பொழுது அம்பாள் கை வளையல் அப்படின்னு அவள் நினச்சிக்கிறா. பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால், இந்த நீர்நிலைக்கு வரக்கூடிய மனிதர்கள் எதுக்கு வரா அப்படின்னு சொன்னால் 2 விஷயத்துக்கு வராலாம். தங்கள் மலம் கழுவுவார்கள், நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய அழுக்க போக்குறதுக்காக நீராடுறதுக்காக வரா. இன்னொரு விஷயம், அந்த நீர்நிலையினுடைய புண்ணியத்தினால இவாளினுடைய மன அழுக்குகளையும் அகற்றுறதுக்காக வருவா இல்லையா. அதனால அந்த நீர்நிலையே சுவாமியும் அம்பாளுமா ஆயிட்டானா அதில் குளிக்கும் பொழுது இவாளுடைய அந்த மன அழுக்குகளும் நீங்கி போயிடும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நீர்நிலையில் குளிக்கிறோம். நம்ம குளிக்கிறதுனால அங்கே என்ன தெரியறது, எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த இந்த நீர்நிலையில் ஆரவாரத்தோடு குளிக்கிறாளாம் தோழிகள். அங்கே தான் இந்த அரவத்தால், பின்னும் அரவத்தால், அந்த அரவம்ங்கிறது இவா செய்யக்கூடிய அரவம்.
அது எதை ஞாபகப்படுத்துறது? சுவாமியோடைய கழுத்தில் போட்டுருக்கக்கூடிய பாம்பாகிற அரவம், அதை ஞாபகப்படுத்துறது. அதனால் அந்த சிவபெருமானே இந்த நீர்நிலையில் இருக்கிறதுனால தங்கள் மலங்கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த, அதனால் இந்த நீர்நிலையே எங்கள் பிராட்டி போல, எங்கள் தாயாரை போல, எங்கள் அம்மா போல இருக்க இந்த நீர்நிலை, எங்கோனும் போன்றிசைந்த என்னுடைய தலைவன் போல இருக்குது, என்னோட அப்பன் போல இருக்குது இந்த நீர்நிலை. அப்படி இருக்கக்கூடிய இந்த நீர்நிலையில் பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து ரொம்ப பொங்கி வரக்கூடிய மடுவாக இருக்காம். எந்த நீர்நிலையாக இருந்தாலும் அந்த காலத்தில் பிரவாகமாக இருந்திருக்கு, அதனால் பொங்கி வருகின்ற அது ஒன்று. இன்னொன்று இவ ஆரவாரத்தோடு பண்ணுறதுனால அது பொங்கறதான். நதியில் ஒரு சலசலப்பு பண்ணுறதுனால அது பொங்கி 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 வருதான். மூழ்கி குளிக்கும் பொழுது அது அப்படி அலையாக பொங்கும் இல்லையா? அப்படி அது பொங்கி வரக்கூடிய இந்த மடுவில் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப, சிலம்பு கலந்தார்ப்ப, நம்மளுடைய காலில் போட்டுருக்கக்கூடிய அந்த கொலுசுகளோட சத்தம் கேட்க, கை வளைகள்லாம் குலுங்க, அந்த வளையல் சத்தம், கொலுசு சத்தங்கள், அந்த சிலம்பு சத்தங்கள்லாம் கேட்குற மாதிரி கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். நம்ம குளிக்கும் பொழுது இத்தனை விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறா. நம்மளுடைய வளையலோட சத்தங்கள் கேட்கும், நம்மளுடைய காலணிகள் சத்தம் கேட்கும். பொதுவாக நீர்நிலைகளில் கால் வச்சுட்டோன்னா, உள்ளே வச்சுட்டோன்னா அங்கே கொலுசு சத்தம்லாம் கேட்காது. ஆனால் அதெல்லாமும் கேட்குற அளவுக்கு இவ ஆரவாரத்தோடு குளிக்கலாம் அப்படிங்கிறா. உடம்பெல்லாம் பூரிச்சு போக அந்த நீர்நிலையும் இவாளுக்கு ஏற்ற மாதிரி பொங்கி பொங்கி வர, தாமரை மலர்கள்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நீர்நிலையில் நம்ம மூழ்கி குளிப்போம், மூழ்கி குளிப்பாயாக அப்படிங்கிற அந்த தோழி. திருச்சிற்றம்பலம்.